கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா கல்யாண வைபோகம். மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஜீவா, அவனை நான் இங்கதான் பார்த்தேன். இங்கதான் பாத்தியா? என்ன சொல்ற? அம்மா ஜீவா, வா போலாம். ஐயோ, இவ என்ன பார்த்துட்டேன்னு சொல்றா? நம்ம முதல்ல எஸ்கேப் ஆகணுமே. ஐயோ, பார்த்துட்டா. எடுறா ஓட்டத்தை. ஏய் நில்லுடா ஜீவா, அவன்தான் இவன். வா ஓடி பிடிக்கலாம். என்னது அவனா? வா பிடிக்கலாம். ஏய் நில்லுடா. ஐயோ, ஓடணுமே, ஓட வர முடியலையே. தப்பிச்சிட்டான் ஜீவா. அவன் மட்டும் என் கையில மாட்டிருந்தா அவனுக்கு இருந்திருக்கும். இந்த இடத்துலதான் எங்கேயாவது இருப்பான். தேவி, அவனை விடக்கூடாது. ஆமா ஜீவா. என்ன இங்க நிக்குதுங்க? ஐயோ, மாட்டிக்குவோம் போலயே. அப்படியே யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆகும். தேவி, அங்க பாரு, அங்க இருக்கா. ஐயோ, பாத்துட்டானே. ஏய் நில்லுடா. ஓடி எஸ்கேப். ஏய் நில்லுடா, நீ எங்க போனாலும் விட மாட்டோம். ஐயோ, இந்த மடக்க வேற எங்க போனான்னு தெரியலையே. நீங்கள தனியாவும் சமாளிக்க முடியாது. என்ன பண்றது இப்ப? போய் ஒளிஞ்சுப்போம். அண்ணா, நீங்க பாரு தேவி, அண்ணனை. மாமா ஃபீல் பண்ணாத ஜீவா, அதான் நம்ம வந்துட்டோம்ல. கழட்டி விடுவோம். இரு, கட்டா வைக்கிறேன். ஐயோ, பிளான் எல்லாம் மொத்தமா போடுறானுங்களே. ஏய் பசமா மாட்டணும். நம்ம விடாத ஜீவா. ஏண்டா ஏண்டா என்ன தைரியம் இருந்தா இத்தலோண்டு இருந்துக்கிட்டு என் அண்ணனை கடத்துவீங்க? ஐயோ சார், விட்டுருக்க சார். முடியல சார், வலிக்குது சார். ஆளு சைஸ பாரு. இல்ல கடத்தல் வேற வேற செய்யறாளுங்க. ஐயோ, என்ன இவன் காலை தூக்குறான்? நான் கவனிக்கிறது கூட எங்களுக்கு டைம் இல்லடா. ஓடிடு எங்கேயாவது. ஐயோ, என்னது இது? தானாமே பறக்கிறோம். பாய் பாய். மாமா மாமா ஏந்திரிங்க. நான் காப்பாத்திட்டு ஏந்திரிங்க மாமா. இவா ஏந்திரிக்க மாட்டாரா? ஐயோ, என்ன சொல்ற தேவி? இன்னொரு தடவை நல்லா இருக்கு. மாமா ஜீவா, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலடா. நான் உனக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா, நான் இருக்கேன். என்ன ஆச்சு? அப்புறமா பேசிக்கலாம். நீங்கள் வாங்க, நம்ம போவோம். ஆல்ரெடி பெருமை வேற ரொம்ப உங்களை பார்க்க முடியலன்னு பயத்தில் இருக்காங்க. அப்படியா? அம்மாவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் தெரிய வேணாண்டா. மாமா, அதெல்லாம் நாங்கள் தெரியப்படுத்த மாட்டோம். நீங்கள் வாங்க, பயப்படாம. அத்தை உங்களை பார்த்தாலே வந்து சந்தோஷமாயிடுவாங்க. வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. சரிம்மா, அங்கே போகலாம். நீங்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லி விட்றாதீங்க, தெரியாமையாது. சரிடா, போயிட்டு இருக்கேன். வாங்க போனால் பின்னாடியே தான் வரோம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. போடா லூசு. எனக்கு லூசா? இது காதல் பண்ணியது, உங்கள் கண்ணம் கிள்ளியது, அடி போதும் நிறமாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது. ஹலோ சார். இல்லை, எல்லாம் கனவா? சார், கனவு கண்டதெல்லாம் போவோம். வாங்க. இப்போ தூங்கினாதான் காலையில் கல்யாணத்துக்கு எழுந்திரிக்க முடியும். சரிங்களா? கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி அப்புறமா கனவு காணுங்க. அந்த பொண்ணே நீ தானே தேவி? கண்டிப்பாக ஒரு நாள் உன்கிட்ட என் காதலை சொல்கிறேன். தீபா, வந்துட்டியாடா? உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுறது, எங்கடா போன? ஐயோ அம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருந்தேம்மா. இன்னைக்கு பழுகுறீங்க, கண்ணை தொடங்க. நீ காணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்டா. எங்க இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்காதுன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் நான் எப்படிம்மா நடக்காம இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன். கொஞ்ச நேரம் கூட தனியாக இருக்கக்கூடாதா? இப்போவே எப்படின்னா கல்யாணம் ஆன பிறகு உன்னை கண்டுக்கலன்னா அப்புறம் என்ன ஆவேன்னு தெரியலையே. இந்த மாதிரிலாம் இருக்காதம்மா. கல்யாணம் ஆன பிறகு நானே என் ஒய்ஃப்னு தனியாக தான் இருப்போம். உன்னையெல்லாம் கண்டுக்க மாட்டோம். சரியா? சரி, அல்லாதம்மா தான் வந்துட்டல. சரி, போய் தூங்கு. காலையில் எந்திரிக்கணும்ல சீக்கிரமா. சரிம்மா. ஜீவா, வாடா போகலாம். இங்கே போங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. ஜீவா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரிம்மா, என்ன நீங்க தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? இல்ல, ரகுவை போய் கூட்டிட்டு வந்ததுக்கு. சரிம்மா, அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தாங்க, போய் கூப்பிட்டு வந்தேன். இதுல என்ன இருக்கு? இல்ல, நீ என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைக்கிற. ஐயோ பெரியமா, நான் எதையும் மறைக்கல. நீங்க அது எதுவும் நினைச்சிட்டு இருக்காம போங்க. எதுவும் பெரியமா கிட்ட மறைக்கிற? சரி பரவாயில்ல. சரி போய் தூங்கு. நான் போறேன் பெரியமா, நீங்க போங்க. சரிடா. அண்ணனை இப்படி கடத்தினது யாரா இருக்கும்? எதுக்காக இருக்கும்? இதை கண்டுபிடிக்காம விடக்கூடாதே. சரி, பார்த்துப்போம். எங்க போனானுவா இவனுவா? யாரையும் காணோம். ஐயோ, இங்க இருந்த மாப்பிள்ளை எங்க? கடத்தி வச்சிருந்த ஆளுங்களையும் காணோம். கடவுளே, எங்க போனானுன்னு தெரியலையே. ஏலே சுண்டக்கா மண்டக்கா, எங்கடா இருக்கீங்க? ஐயோ, அட்வான்ஸ் வேற தெரியாம கையில கொடுத்துட்டேனே. எப்படி காலை வாரி விட்டுட்டு போயிட்டானுங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் காசும் போயிடுச்சே. ஐயோ, எந்த பாலா போன நேரத்துல இந்த பழசோவை போட்டு தெரிஞ்சனோ தெரியல. நீல இருந்து அடி வாங்குறோம், உத வாங்குறோம், விழுவுறோம்.
ஏந்திரிக்கிறோம், இப்படி எல்லாமே பாழா போதே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, சரி, இன்னைக்கு இவ்வளவுதான் முடியும் போல. நம்மளால முடிஞ்சது நாளைக்கு எதனா பார்ப்போம். இந்த செருப்பு வேற எதையும் மாட்டிக்கிச்சு. ஐயா, இந்த இளவு கட்ட நேரத்துல இந்த சட்டையும் இந்த செருப்பையும் நீ என்னைக்கு போட்டனோ அன்னையில இருந்தே நமக்கு நல்ல நேரம் இல்ல. முதல்ல இதை கழட்டி வைக்கணும். சித்தி சித்தி, என்னது இது? அந்த ரகு பைய வாய்ஸ் மாதிரி கேக்குது. அவன் தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்களே. சரி பாப்போம். இது என்ன இங்க வந்து நிக்கிறா? தப்பிச்சுதானா? சித்தி என்ன சித்தி, ஏதோ பேய பார்த்த மாதிரி ஷாக்கா இருக்கிறீங்க. ஆமாண்டா, அப்படிதான் இருக்கு. என்ன சித்தி சொன்னீங்க? ஒண்ணுல இருக்கு. நீ எப்ப வந்த? என்ன பண்ற இங்க? ஆ, என்ன இவங்க நம்ம எங்கே இருந்து வந்த மாதிரி கேட்குறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ ஒரு வேலை. என்ன சித்தி, நான் எங்கே இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுக்கு முன்னாடி எப்படி வந்தேன், எங்கேருந்து வந்தேன்னு கேட்குறீங்க? போச்சுடா, வாயாலேயே மாட்டிக்கிட்டேன். ஒண்ணும் இல்லப்பா, இல்ல ரூம்ல இருந்து எப்ப வந்தேன்னு கேட்டேன். இல்லை சித்தி, இங்கே தண்ணி குடிக்க வரலான்னு பார்த்தேன் அப்படியே வெளியே. ஓ சரி சரி, போய் சீக்கிரம் தூங்குடா, காலையில அப்புறம் கல்யாணம் நடக்கும்ல. ஆ சரிங்க சித்தி, தூக்கம் தான் வர மாட்டேங்குது. அதெல்லாம் வரும் போ. சித்தி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னது என்கிட்ட கேட்கணுமா? என்னத்தை கேட்க போறேன்னு தெரியலையே. என்ன ரகு? சித்தி, அது வந்து ஐயோ, நம்மளை பத்தி எத்தனை தெரிஞ்சிருச்சா? பயமா இருக்கே. சித்தி, ரகு என்னன்னு சொல்லுப்பா சீக்கிரம். அது இல்லை சித்தி, பொண்ணு வீட்டில் நகைலாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் சரியாக கவனிச்சிங்கல்ல? நகை எவ்வளோ சொன்னதோ அவங்க அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்கல்ல? இது என்ன பவனுக்கு இவ்வளவு ஆசைப்படுறவனா இருக்கான்? ஆளு பார்க்க உம்மன் இருந்துட்டு பணப்பேல இருக்கா. என்ன சித்தி ஷாக்கான மாரி இருக்கீங்க? அவங்க எவ்வளோ பவுனு எவ்வளோ சீர்வரிசை கொடுக்குறாங்கன்ட்டு கேட்டு வச்சிட்டிங்களா? அது ஒன்று கூட குறையாமல் வரணும். கடைசியில் இது அதுன்னு குறைஞ்சிட போகுது. நமக்கு பணம் முக்கியம். சொல்லப்போனால் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சித்தி. ஆனால் நீங்கள் என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு வந்து அவங்க பணக்காரங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த குடும்பத்துலேருந்து அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமாம் சித்தி, நம்மளும் எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப்லேயே வாழ்கிறது. வர பணம் நகைலாம் வச்சு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும். அப்புறம் நம்ம தாத்தா ஆரம்பித்த மாதிரி நம்ம வீடு இன்னும் பாதி கட்டி முடிச்சாச்சு. நம்ம 3 குடும்பமும் ஒன்றா இருக்கணும். அதுக்கு பணம் தேவையில்லை. அதுக்கு ஸ்டார்டிங்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் சித்தி. என்ன பிளானோட இருக்கா? விவரமான ஆளா போலியே. சித்தி, என்ன சித்தி நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் பேச மாட்டேறீங்க? ஒன்றும் இல்லடா ரகு. இல்லை பரவாயில்ல, விவரமா இருக்கேன்னு யோசிச்சேன். ஏண்டா இதெல்லாம் முன்னாடி எனக்கு சொல்ல மாட்டியா? சொல்லாண்டா இருந்தேன், டைம் எதுவும் வரல சித்தி. இப்போ தான் சொல்லிட்டல்ல சித்தி. நான் சொன்னதை நீங்கள் போயிட்டு பாருங்கள். சும்மா பேச்சு வாக்கில் பாருங்கள். நாங்களாம் எப்படி ஒரிஜினல் தானே எல்லாமே எல்லாம் பார்த்துருங்க. நீங்கள் ஒரு சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து தாலி கட்டுவேன். சரிங்க சித்தி, நீங்கள் எதுக்கு தாலி இதே ரியாக்ஷன் தான் கொடுத்துட்ருப்பீங்க. நான் கிளம்புறேன், காலையில் பார்க்கலாம். மறக்காமல் நான் சொன்னதை மட்டும் செஞ்சுருங்க சித்தி. உங்கள் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கேன். சரிடா, போகிறேன் சித்தி. கடவுளே, என்னம்மா பிளான்ல இருக்கா? மோசமான ஆளா இருப்பான் போலயே. இந்த கல்யாணத்தை நிறுத்த நம்மளும் தேவையில்லை, இவனே போதும் போலயே. இது தெரியாம இந்த சாவி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. கடவுளே கடவுளே, நம்ம வேற அவளுக்கிட்ட கூட்டு இருந்தோம். எல்லாத்தையும் நினைச்சா வேடிக்கையா தான் இருக்கு. இப்படி பழம் நீ பால்ல விழுவுன்னு யாரு கண்டா? மீனாட்சி, உனக்கு அதிர்ஷ்டமான நாளுடி. என்னதான் நம்ம பொய்யா அவன்கிட்ட பாசத்தை காட்டினாலும் நல்லா நம்ம பாசமா இருக்கோன்ட்டு நம்ம கிட்ட மனசு திறந்து இப்படி பேசுறான். அப்பவே சொல்லியிருக்கலாம். சரி விடு, அதான் தெரிஞ்சிருச்சுல்ல. நமக்கு தேவை இந்த கல்யாணம் நிக்கணும். அதை ஈஸியா பண்ணிடலாம் போலயே. ரகுவோட அம்மா இருக்கு, உன் பையன் கல்யாணம் நடக்காது. அவமானப்படுறத பார்த்து ரசிக்க போறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களுடைய ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.